வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 5ல யூனிட் 15 அண்ட் 16 பார்க்க போறோம். சோ இந்த 2 யூனிட்டுமே வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 15th யூனிட் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி பொறுத்து இருக்கும். சோ மனநலம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸை நம்ம லைஃப்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது. ரெண்டாவது 16th யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். கவுன்சிலிங் ஸ்கில்ஸ்ல எப்படி ஒருத்தவங்களை கவுன்சில் பண்ணணும், அதுக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது யூனிட் 15ல வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் ஆரோக்கியம், இது ரெண்டுத்த பத்தி பார்க்க போறோம். சோ அதுல முதலாவதா பாசிட்டிவ் சைக்காலஜின்னு எடுத்தாலே செலிக்மென் தான், மார்டின் செலிக்மென் தான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தியரிஸ்ட்னு சொல்லுவோம். சோ அவர் கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த தியரிஸை தான் நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல ஒன் ஆஃப் த மெயின் மாடல் என்ன அப்படின்னா பெர்மா மாடல், PERMA, பெர்மா மாடல்னு சொல்லுவோம். அந்த பெர்மா மாடல் வந்து என்ன, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் அவர் கொடுத்திருப்பாரு. Pக்கு ஒரு மீனிங், Eக்கு ஒரு மீனிங், Rக்கு ஒரு மீனிங், அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை அடுத்து ஃபர்தரா பார்க்கலாம். எதை பேஸ் பண்ணி இந்த மாடல் அவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா, மூணு விஷயம். நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது நல்ல ஒரு சிந்தனைகளை, நல்ல ஒரு சந்தோஷமா கொடுக்கக்கூடிய சிந்தனைகள், அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை நமக்கு எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு 3 விதமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளசன்ட் லைஃப். பிளசன்ட் லைஃப்னா இன்பமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிளசன்ட் லைஃப்ல மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னா ஹிடோனிக் ஹாப்பினஸ்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பொருளை குறிச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹெடோனிக் ஹாப்பினஸ்னு சொல்லுவோம். இந்த பிளசன்ட் லைஃப், இன்பமான வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருள் வாங்குறது மூலியமாவோ, கார் வாங்குறது மூலியமாவோ, இல்ல ஒரு வீடு வாங்குறது மூலியமாவோ, இல்ல ஏதோ ஒரு பெட் அனிமலை வளர்க்கறது மூலியமாவோ, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து நம்ம இருக்கோம் இல்லையா, அது மூலியமா நம்ம ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது வந்து பிளசன்ட் லைஃப், இன்பமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து குட் லைஃப்னு சொல்லுவாங்க. அதுனா என்னன்னா நல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. குட் லைஃப்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வந்து லைக் ஏதோ வாழ்றோம் போறோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து அந்த பிரசன்ட் மொமெண்ட், அதாவது இப்போ இந்த நிகழ்காலத்துல என்ன நடக்குது, நான் எதை குறிச்சு நான் போய்கிட்டு இருக்கேன், என்னோட கடந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமா வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள பாக்குறது. இது நடந்திருக்கு, இப்ப என் வாழ்க்கை இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களால கோர்க்க முடியும். அவங்களோட வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களால ஒரு லைன்ல கொண்டு வர முடியும். அது குட் லைஃப்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் லைஃப், அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் சார்ந்து, தன் குடும்பம் சார்ந்து வாழாம இந்த சொசைட்டி, இந்த சமூகம் சார்ந்து வாழ்வாங்க இல்லையா. சமூகத்துக்காக உழைக்கிறது, சமூகத்துல இருக்கிற சில குன்றிய ஒரு சமூகத்தினருக்கு வந்து பாடுபட்டு அவங்களோட நல்வாழ்வை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு சமூகம் சார்ந்து நம்ம வந்து நம்மளோட கோல்ஸை வைக்கும் போது அங்கே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விதமான வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நல்ல சிந்தனைகள், நேர்மறையான உணர்ச்சிகள் வந்து நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெர்மான்றது வந்து ஆக்ரனம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் ஆக்ரனம். சோ இங்க வந்து இந்த பெர்மா அப்படின்றதுக்கு இந்த 5 வார்த்தைக்குள்ளதான் அந்த நேர்மறையான உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி நம்ம உணரலாம் அப்படின்றது அடக்கம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் இமோஷன். பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னா என்ன அப்படின்னா நேர்மறையான உணர்ச்சி. எப்பயுமே சோகமா இருந்துட்டு, எப்பயுமே எதையாவது குறிச்சு வந்து நம்ம கவலைப்பட்டுட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல உணர்ச்சிகளை உணர முடியுமா? என்னதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை நம்ம லைக் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு, இல்ல நாமளே வந்து அந்த சந்தோஷத்தை நினைச்சு நல்ல ஒரு ஆசை போட்டுட்டு, அந்த நினைவுகளை நினைச்சு ஆசை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். பட் பழைய விஷயங்கள், நெகட்டிவா நடந்த விஷயத்தவே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மனநலம்ன்றதே இருக்காது. சோ முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேர்மறையான உணர்ச்சிகளை உணர ஆரம்பிக்கணும், உணர கத்துக்கிறணும். அதை நம்ம இன்னும் வந்து ஒரு 2-3 உணர்ச்சிகள் வந்து நேர்மறையா இருந்துச்சு அப்படின்னா அதை பன்மடங்கா பெருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பாசிட்டிவ் இமோஷன். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்க என்கேஜ்மெண்ட்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, என் தொழில், என் குடும்பம், அதுக்கப்புறம் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இது 3மே வந்து ஒருத்தனுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நேர்கோட்டுல இருக்கணும். வீட்டுல வாழ்ற வாழ்க்கை தனி, வேலையில வாழ்ற வாழ்க்கை தனி, நான் யாருன்ற வாழ்க்கையும் தனி. இது எதுக்குமே சம்பந்தமே இல்லை அப்படின்னு வாழாம எல்லாத்தையுமே வந்து ஒரு நேர்கோட்டுல உங்களால வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். அப்பதான் நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லா ஒரு சூழ்நிலையுமே வந்து நாம இருந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். சோ அந்த மாதிரி வாழ்க்கை நாம இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மனநலம், நல்வாழ்வுன்றது கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆர்ன்றது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்.
ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்னது? உறவுகள். உறவுகள் வந்து எதுக்கு முக்கியம்? நான் என் மனநலத்துல இருக்கிறதுக்கு மத்தவங்க கிட்ட போய் நான் ஏன் டிபெண்டபிளா இருக்கணும் அப்படின்னா, இந்த உறவுகள் வந்து நல்ல உறவுகளா அமையும் போது, நம்மளால நல்ல உணர்ச்சிகள வந்து உணர முடியும், பகிரவும் முடியும். அப்ப சுத்தி நடக்கிறது எல்லாமே நமக்கு வந்து நேர்மறையா நடந்துட்டே இருந்துச்சு, பாசிட்டிவா நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில மத்த என்னதான் கஷ்டம் வந்தாலும் அது பெருசா தெரியாது. அத நம்ம வந்து சரி பண்ணி போறதுக்கான முயற்சிகள எடுக்க ஆரம்பிச்சுருவோம். அங்கேயே சோர்ந்து உட்காராம. அதுக்கு தான் வந்து உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மீனிங்ன்னு சொல்லுவாங்க. மீனிங்னா என்னன்னா பொருள். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதா அந்த மீனிங். நான் எதுக்கு இந்த வேலையை சூஸ் பண்ணேன்? எதுக்காக இத்தனை வருஷம் நான் உழைச்சிருக்கேன் இந்த கம்பெனிக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். எதுக்காக என்னோட குழந்தைகளுக்கு இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு நாட்டுல, இந்த ஒரு ஊர்ல நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த மாதிரி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம எதுக்காக இந்த செயலை செய்யறோம்? எதுக்காக நம்மளோட சிந்தனை இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சும்மா வாழ்றோம், உறவுகளோட இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கும். அது தாண்டி வேற எதுவும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் சின்னதா கூட ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்ன்றத யோசிக்கிறது தான் மனித இயல்பு. அப்போ இங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சாதனைகள்னு சொல்லும்போது வேலையில சாதிக்கிற விஷயங்களா இருக்கும், இல்ல குடும்பத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு குழந்தைகளை படிப்புக்கு கொண்டு போறதோ, இல்ல நம்மளோட லைக் அடுத்த ஒரு வீடு வாங்குறதோ, இல்ல மத்த விஷயங்கள்ல வந்து முன்னேறி போறது வந்து வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த நேர்மறையான உணர்ச்சியை உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சாதனை இல்ல, எப்ப இருந்த இடத்துலயே நான் இருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சும் அதே வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, நமக்கு நல்வாழ்வும் இருக்காது, நேர்மறையான சிந்தனைகளும் இருக்காது. இந்த 5 விஷயமும் நமக்கு இருக்கணும். எதுக்கு அப்படின்னா நல்வாழ்வு வாழ்றதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராடன் அண்ட் பில்ட் தியரி ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன் சொல்றாங்க. இவங்களும் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நேர்மறையான உணர்ச்சிகளை பத்தி தான் பேசுறாங்க. இவர் யார் அப்படின்னா, இது எதுக்கு இந்த ப்ராடன் அண்ட் பில்டுன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, ப்ராடன்னா என்னன்னா அந்த நேர்மறையான உணர்ச்சிகளை பெருசாக்கணும், அதிகப்படுத்தணும். அது சின்னதா நடந்தாலுமே அதை நம்ம பெருசா பேசணும். எனக்கு இது நடந்துருச்சு, இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லதா நடந்துச்சு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பெருசா பேசணும். அதுல இருந்து அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் சேர்த்து வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸை மத்தவங்களுக்கும் பகிரணும், நம்மளும் வந்து உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து எதுக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எதுக்கு வந்து இது நம்ம அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னா, இது எதுக்கு நமக்கு உதவுது அப்படின்னா, ஒரு பிரச்சனையில இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுல இருக்க வழிமுறைகளை நம்ம லைக் பல்வேறு வழிகள் இருக்கும் இல்லையா, அந்த வழிகள் எல்லாம் நம்ம பார்த்து எப்படி நம்ம அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறதுன்றது இந்த பாசிட்டிவ் எமோஷன். நம்ம வந்து எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து நமக்கு நடக்கிற வந்து பிரச்சனைகளை, ப்ராப்ளம்ஸை நம்மளால தாண்டி வர முடியும். இல்ல என் வாழ்க்கையில எல்லாமே போச்சு, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, யாரும் என் கூட இல்ல, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது மழை போலதான் நமக்கு தெரியும். அதனால பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால கிரியேட்டிவா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், பிரச்சனைகளை சந்திச்சு அதை வந்து முடிக்க முடியும், அப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டைனர்ஸ் ட்ரைபார்ட்டி மாடல்னு சொல்லுவாங்க. ட்ரைபார்ட்டி மாடல்னா என்ன அப்படின்னா 3 விஷயத்தை குறிச்சு சொல்லியிருப்பாரு. அது எதுக்கு அப்படின்னா சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் அப்படின்னா எனக்கு என்னோட வாழ்க்கை வந்து நல்வாழ்வா இருக்கா இல்லையா. ஒருத்தவங்க வந்து ஒரு மாடி வீட்டுல, நல்ல ஒரு பணக்கார வீட்டுல தினம் வந்து புது கார்ல போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலக நாடுகளை சுத்தி பார்த்துட்டு இப்படி இருக்கிறவங்களோட மனநல ஒரு பக்கம், ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த ஒருவேளை சாப்பாடும் வந்து குழந்தைங்களுக்கு சின்னதா பகிர்ந்துட்டு அதுல கிடைக்கிற ஆனந்தத்திலோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. இங்க 2 பேரையும் கேட்டோம் அப்படின்னா 2 பேருமே அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம இந்த 2 பேர்ல யாரு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா அந்த பணக்கார ஒரு வாழ்க்கை வாழ்ற அவங்களதான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பாக்குற விதம் எப்படி இருக்கு, அந்த காசு இருந்தாதான், இல்ல வெளி நாடுகளை வந்து சுத்தி பார்க்கும்போது, இல்ல புது புது விஷயத்த நம்ம பார்க்கும்போது வந்து கஷ்டப்படாம வாழ்க்கை வாழும் போதும் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம பாக்குறோம். பட் அவங்க இடத்துல பார்க்கும்போது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே இது ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை குறிச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து என்னன்னா நாம எப்படி லைக் 3வது ஆளா இருந்து மத்தவங்கள நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல அப்படின்னு, அது வந்து இங்க சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் கிடையாது.
அதாவது அந்த ஏழை மனிதன் வந்து தன்னோட வாழ்க்கையை குறிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றான் இல்லையா, அதுதான் சப்ஜெக்டிவ் வெல்பீயிங்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து எப்படி இருக்குன்னா, நான் என்னோட வாழ்க்கையை எப்படி நான் பர்சீவ் பண்ணிக்கிறேன், எப்படி நான் பாக்குறேன், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா, மத்தவங்களோட வாழ்க்கையை விட எனக்கு பணம் கம்மியா இருக்கு, மத்தவங்களோட விட எனக்கு வசதிகள் கம்மியா இருக்கு, இப்படி கம்பேர் பண்றது சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் கிடையாது. என் நிலைமையில என்னோட தகுதிக்கு என்னோட படிப்புக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கா இல்லையா, இப்படி பாக்குறதுதான் சப்ஜெக்டிவ் வெல்பீயிங். எனக்கு என்னோட நல்வாழ்வு எப்படி இருக்குன்னு நான் பாக்குற விதம் தான் வந்து சப்ஜெக்டிவ் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து 3 விதமா வந்து 3 விஷயங்கள் இருந்தா இந்த சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைஃப் சாட்டிஸ்பாக்சன், வாழ்க்கையை குறிச்ச ஒரு திருப்தி. லைஃப் சாட்டிஸ்பாக்சன்ன்றது என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து சப்ஜெக்டிவா தான் வரும். சப்ஜெக்ட்னா நான் வந்து என் வாழ்க்கையில திருப்தியா இருக்கேனா இல்லையான்றத சொல்றதுதான் லைஃப் சாட்டிஸ்பாக்சன். மத்தவங்க வந்து என்னை வந்து நீ வந்து உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட அப்படின்னு சொல்றது லைஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. நான் என் வாழ்க்கையை குறிச்சு பாக்குறேன் இல்லையா பார்வை, எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கையில அடைஞ்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வந்து சாதனையா அமைஞ்சிருக்கு, அதனால என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல எனக்கு இருக்கிற தகுதிக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறேன், நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுக்குறேன், அவங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதுதான் லைஃப் சாட்டிஸ்பாக்சன். நாம எப்படி நம்மளோட வாழ்க்கையோட திருப்தி அளவை பாக்குறோம் அப்படின்றதான் லைஃப் சாட்டிஸ்பாக்சன். சோ அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அஃபெக்ட். பாசிட்டிவ் அஃபெக்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நேர்மறையான உணர்ச்சிகளை வந்து நமக்குள்ள கொண்டு வரதான் வந்து பாசிட்டிவ் அஃபெக்ட். இந்த பாசிட்டிவ் அஃபெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் அஃபெக்ட் தான் நிறைய இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துல 2 நாள், தோராயமா நான் சொல்றேன், 2 நாள் வேணா நீங்க சோகமா இருந்துக்கங்க. மீதி 5 நாளுமே வந்து நீங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த ரேஷியோ. சோ 5:2 அப்படின்றதுதான் அதோட ரேஷியோ. சோ முக்காவாசி நேரம் வந்து நம்ம வாழ்க்கையை குறிச்சு சந்தோஷமா தான் இருக்கணும். என்னதான் சோகம் உங்க வாழ்க்கையில இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான உணர்ச்சிகளை நீங்க உணர்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்வாழ்வுன்றது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நெகட்டிவ் அஃபெக்ட்ன்றது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அப்பப்பதான் வரணுமே தவிர்த்து வாழ்க்கை ஃபுல்லாவே எதிர்மறையான எண்ணங்களோட வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பாசிட்டிவ் எஃபெக்ட் நிறையவும் நெகட்டிவ் எஃபெக்ட் அப்பப்ப வந்து வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயம். நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லாமலே இருந்தாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துருவோம். எந்த விஷயத்திலயும் வந்து ஆராய்ஞ்சு இது நடந்தா என்ன ஆகும்னு விளைவுகளை யோசிக்காம நம்ம காலடி எடுத்து வச்சிருவோம். சோ அதனால நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதும் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். சோ நெகட்டிவ் எஃபெக்ட் அப்பப்ப இருக்கணும், எதிர்மறையான உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் அப்பப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்வாழ்வு வாழ்ற வாழ்க்கைன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன், நேர்மறையான தலையீடு அப்படின்னு சொல்றது. இந்த பாசிட்டிவ் இன்டர்வென்ஷனா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம நெகட்டிவா நடந்துருச்சு, இல்ல தவறுதலா இருக்கு, இல்ல வேற மாதிரி இருக்கு, அதை நம்ம ஒரு நல்ல விதமா மாத்தணும். மாத்துறதுக்கு கூறிய செயல்முறைகள் இருக்கு இல்லையா, அதை மாத்துறதுக்கு நம்ம எடுக்கிற செயல்களும் அதை மாத்துறதுக்கு நம்ம பாடுபடுற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டர்வென்ஷன் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ரொம்ப பதட்டமாவே இருக்காரு, எதை பார்த்து பயந்துட்டே இருக்காரு, ரொம்ப பதட்டமா இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி ரொம்ப பயமாவே இருக்காரு, அவர் வாழ்க்கையே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இவரை நம்ம மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் கொடுக்கறது, யோகா மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, JPMR ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுக்கறது, அதாவது மூச்சு பயிற்சி இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது, அதே மாதிரி நம்பர்ஸ் 10ல இருந்து 1க்குள்ள பேக்வர்ட்ஸா கவுண்ட் பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி பதட்டமா யோசிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சைக்காலஜில இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஆன்சைட்டி குறையும் சொல்றோம் இல்லையா, அந்த சொல்லி கொடுக்குறோம்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, அதுதான் இன்டர்வென்ஷன். எதுக்கு அப்படின்னா, ஒரு 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 நிலையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு மனநலத்தை வந்து குன்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்டர்வென்ஷன் சொல்றோம். சோ அப்போ இந்த இன்டர்வென்ஷன் எல்லாம் வந்து எதுக்கு பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வந்து நல்வாழ்வா இல்ல, ஏதோ போகுது ஏதோ வருது, பட் ஆனா வந்து எனக்கு அவ்வளவா சந்தோஷமும் கிடையாது என் வாழ்க்கையில, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இல்ல, நான் என்ன பண்றது, எப்படி என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த இன்டர்வென்ஷன்ஸ் இனி வரப்போற இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஓரளவுக்கு சந்தோஷத்தை நீங்க கொண்டு வரலாம். சந்தோஷன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான் சொல்லுவாங்க. சோ சந்தோஷத்தை வந்து மத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளார குடுக்குற மாதிரி சந்தோஷத்தை கையில எடுத்து கொடுக்க முடியாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி கடவுளா கொடுக்கறதா சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவா வரணும் சந்தோஷம், அதுவா அழுக வரணும் அப்படின்றது கிடையாது.
நம்ம தான் சூஸ் பண்ணணும். சந்தோஷமா இருக்கணுமா, சோகமா இருக்கணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் சைக்காலஜி சொல்லுது. இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கீங்கன்றது தான் சந்தோஷத்த தீர்மானிக்குது. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால இருக்க முடியும். சோகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களால இருக்க முடியும். சோ நீங்க தான் டிசைட் பண்றீங்க. உங்க கையில தான் சாவி இருக்கு. சந்தோஷத்தோட கதவை திறக்க போறீங்களா, இல்ல சோகத்தோட கதவை திறக்க போறீங்களான்றத உங்க கையில நீங்க தான் தீர்மானிக்க போறீங்கன்னு தான் சைக்காலஜி சொல்லுது. சோ அப்போ இந்த நேர்மறையான சிந்தனைகளை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, கான்சியஸா, அதாவது நான் இந்த விஷயம் பண்றேன், இது எதுக்கு பண்றேன் அப்படின்னா சந்தோஷமான நிகழ்வுகள், நினைவுகளை யோசிக்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுதான் பண்ணணும். சோ சும்மா அது பண்றதுனால சந்தோஷம் வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வராது கண்டிப்பா. சோ நம்ம செய்யற அந்த செயல் இருக்கு இல்லையா, அதுலயே நம்ம ஃபுல்லா கான்சியஸா இருக்கணும். நீ சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா கான்சியஸா நம்ம பண்ணணும். அதாவது நான் இந்த விஷயத்த நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பண்ணணும். வேற வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் செய்யணும், சோ அதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போலாம், அது ஒரு டாஸ்கா இருக்கு, அது பண்ணாதான் சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு போற போக்குல செய்யற விஷயம் இது கிடையாது. சோ அதனால இதை கான்சியஸா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட்ன்றது என்ன அப்படின்னா நன்றி உணர்வோட இருக்கிறது. நன்றி உணர்வுன்றது மத்தவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது கிடையாது. என் வாழ்க்கையில இந்த நாள்ல நல்ல ஒரு உடல் நலத்தோட, மனநலத்தோட நான் உட்கார்ந்து இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு நன்றி உணர்வோட இருக்கேன். என்னோட லைஃபுக்கு நான் நன்றி உணர்வோட இருக்கேன். அந்த மாதிரி சொல்றதா கிராட்டிடியூட்னு சொல்லுவோம். மத்தவங்க எத்தனையோ பேர் கண்ணு தெரியாம, பேச முடியாம, கை கால் நல்லா இல்லாம இருக்காங்க. இந்த உலகத்துல நான் எல்லா ரிசோர்சஸ், அதாவது பிசிக்கல் ரிசோர்சஸோட நான் வாழ்றதே எனக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சியோட இருக்கு. இப்படி யோசிக்கிறதுதான் கிராட்டிடியூட். சோ மத்தவங்களுக்கு போய் நன்றி சொல்லணும்ன்றது கிடையாது. சோ அப்போ இதுல 3 விதமா இந்த நன்றி உணர்வை கொண்டு வரலாம். நன்றி உணர்வை எதுக்கு முதலாவது கொண்டு வரணும் அப்படின்னா, நன்றி உணர்வுன்றது எப்ப வரும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அந்த நன்றி உணர்ச்சி வரும். இப்ப எனக்கு மத்தவங்களோட அந்த ஒரு குறைய பாக்குறதுனால எனக்கு அந்த குறை நிறையவே இருக்கு. சோ அப்ப நான் எவ்வளவு பிளஸ்டு என்னால யோசிக்க முடியுது இல்லையா? அப்போ அது ஒரு பாசிட்டிவ் எமோஷனை கொடுக்குது இல்லையா? எனக்கு கை கால் நல்லா இருக்கு, என்னால என் சாப்பாடு என்னாலே எடுத்து சாப்பிட முடியுதுன்றதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அவங்க சாப்பாடு அவங்க கையால எடுத்து சாப்பிட முடியாம அதுக்கும் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? சோ அப்போ பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் விஷயங்கள் நான் பாக்குறதுனால என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. சோ அப்போ இந்த கிராட்டிடியூட்ன்றது நல்வாழ்வுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு குறியீடா இருக்கு. சோ அப்போ கிராட்டிடியூட்ல 3 விஷயங்கள் பண்றது மூலியமா நம்ம நன்றி உணர்ச்சியை கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங். கிராட்டிடியூட் ஜேர்னலிங் நன்றி உணர்வு பத்திரிக்கைன்னு சொல்றது. அதாவது டெய்லி ஒரு 3 விஷயம், ஒவ்வொரு நாள் முடிவுலயும் ஏதாவது ஒரு 3 விஷயம் உங்களுக்கு நல்லதா நடந்திருக்கும் இல்லையா, அந்த 3 விஷயத்த நீங்க எழுதலாம். இது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். நான் சேஃபா காரோ இல்ல பைக்கோ டிரைவ் பண்ணி என் வீட்டுல இருந்து என் ஆபீஸுக்கு நான் சேர்ந்துட்டேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு நன்றி உணர்வா இருக்கு. எத்தனையோ பேர் ரோட்ல போகும்போது குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க. அப்படி போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருது, அவங்க வாழ்க்கையே இல்லாம போயிருது. சோ அப்படி இருக்கும்போது நான் டெய்லியும் நான் சேஃபா என்னோட வீட்டுல இருந்து என்னோட ஆபீஸுக்கு நான் ரீச் ஆகுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதை நீங்க எழுதலாம். என்னோட லஞ்சை இன்னைக்கு நானே சமைச்சேன் அப்படின்றத கூட நீங்க எழுதலாம். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு நினைவுகளை நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு மூலம் நீங்க எழுதலாம். சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப பெருசா எனக்கு போனஸ் வந்துச்சு, எனக்கு ப்ரமோஷன் வந்துச்சு, இததான் நான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க அந்த நன்றி உணர்வு பத்திரிகையில எழுதலாம். கிராட்டிடியூட் ஜேர்னலிங். சோ அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் லெட்டர் அப்படின்னு சொல்றது. இது என்ன அப்படின்னா நன்றி கடிதம்னு சொல்றது. இந்த லெட்டர் யாருக்கு எழுதணும் அப்படின்னா நமக்கு நாமளே எழுதிக்கிறோம். இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் நீ நல்ல தகுதியா இருக்கிறது, இல்ல இந்த ஒரு பிரச்சனை நீ எப்படி டீல் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இந்த பிரச்சனையில நீ எப்படி உன்னை நீ பாத்துக்கிட்டு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பத்தி நமக்கே நம்ம திருப்பி சொல்றதுதான் இது. சோ கிராட்டிடியூட் லெட்டர். 3வது கிராட்டிடியூட் ஜார். கிராட்டிடியூட் ஜார்ன்றது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜாடி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பவுலோ இல்ல ஏதோ ஒரு பாக்ஸோ எடுத்துட்டு அந்த பாக்ஸ்ல டெய்லி ஒரு 4 விஷயமோ 5 விஷயமோ இல்ல 10 எழுதுறதுனால நீங்க எழுதலாம். சோ அட்லீஸ்ட் 3வது இருக்கணும். அந்த 3 ஒரு சீட்டை எடுத்துட்டு, ஒரு சின்ன ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு அதுல என்ன விஷயங்களை குறிச்சு நீங்க நன்றி உணர்வா இருக்கிறீங்க, அந்த நாள் முழுக்க நடந்ததுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு, எந்த விஷயத்துக்கு நீங்க பிளஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த சின்ன சின்னதா அந்த ஷீட்ல எழுதிட்டு சின்ன சின்ன அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதி அதை மடிச்சு அந்த ஜாருக்குள்ள போட்டுடலாம். சோ போட்டுட்டு வரும்போது அந்த ஜார் ஒரு நாள் எப்படி நிறையும்.
சோ நிறைஞ்ச பிறகு அந்த ஜாருக்கு அப்புறம் நம்ம உள்ள போட முடியாது இல்லையா? சோ அதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஒதுக்கி அந்த ஜார்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதணுமோ அதை பிரிச்சு பிரிச்சு நம்ம படிக்கும்போது, ஓகே இந்த விஷயம் நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமால்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லும்போது, சோ மொத்தமா உங்க கையில வந்து உங்க வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. சோ அந்த பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்தும் போது, அது ஒரு அளவு கடந்த சந்தோஷத்த உங்களுக்கு குடுக்கும். சோ அதான் வந்து கிராட்டிட்யூட் ஜார்ன்னு சொல்றது. இது எல்லாமே கன்டினியூவா பண்ணா மட்டும் தான் நம்மளால எஃபெக்டிவா வந்து அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது வந்து ரிசர்ச் ப்ரூவ் பண்ணது. ஒரு 3 வீக்ஸ்க்கு கன்டினியூஸா நம்ம ஒவ்வொரு நாளும் 3 விஷயத்த நம்ம எழுதிட்டே வரும்போது, நமக்கு உண்மையிலேயே நம்மளால வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்த நம்ம பார்க்க முடியும். சந்தோஷத்தோட அந்த அளவுகோல் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேவரிங்ன்னு என்ன வரும் அப்படின்னா, அசைப்போடுதல்ன்றது தான் வந்து சேவரிங்ன்றது. அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல இல்ல ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு ரொம்ப வந்து மெதுவா அத பத்தி யோசிச்சு மெதுவா ஒவ்வொன்னா வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து அதுக்கு வந்து கவனத்தை கொடுத்து பாக்குறதா வந்து சேவரிங்னு சொல்லுவோம். சோ இதுல 3 விதமா இருக்கு சேவரிங் த பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்க சேவரிங்ன்றது வந்து எதை பத்தி நம்ம ஆசைப்படணும் அப்படின்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸை பத்தி தான் ஆசைப்படணும். பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுத்துச்சோ அதை மட்டும் தான் யோசிக்க போறோம். சோ சேவரிங் த பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தை ரசிப்பது. கடந்த காலத்துல நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அத ரசிக்கிறது. இல்ல நல்லதே நடக்கல, எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் நடந்துச்சு கடந்த காலத்துல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து நீங்க ஆசை போடலாம். அதாவது அதை நீங்க யோசிச்சு ரசிச்சு பார்க்கலாம். அவ்வளவு கஷ்டம் இருந்தும் நம்ம அதை தாண்டி வந்தோம். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு பண்ணியும், இல்ல உடல் நலத்துல எனக்கு இவ்வளவு குறை இருந்தும் அதை நான் ஃபைட் பண்ணி நான் வந்தேன். அந்த விஷயத்த நீங்க வந்து அசை போடலாம். அசை போடுறது மூலியமா உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு உணர்ச்சி உங்களால உணர முடியும். சோ அதுக்கப்புறம் சேவரிங் த பிரசன்ட். சேவரிங் த பிரசன்ட்ல என்ன வரும் அப்படின்னா, பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இப்ப நான் இந்த இடத்துல உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயத்த குறிச்சு எனக்கு ஒரு ஆனந்தத்தை நான் கொடுத்துக்கிறது. இல்ல இந்த முடிச்சுட்டு போகும்போது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நான் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு டிவில லைவ் கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் நல்லா கிளாஸ் எடுத்தனால எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கு. என்னால 4 பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற போது 4 பேருக்கு புரியுது நான் சொல்றது அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் மொமெண்ட்ல நான் பேசுறதா வந்து சேவரிங் த பிரசன்ட். அதுக்கப்புறம் சேவரிங் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை குறிச்சு நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களவா வந்து யோசிச்சு ரசிச்சுக்கிறது தான் வந்து சேவரிங் த ஃபியூச்சர். சில பேர் வந்து எதிர்காலம்னால ஐயோ நான் வந்து எப்படி என் குழந்தைங்களை படிக்க வைக்க போறேன், எப்படி வந்து நான் நல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து பெரிய இடத்துல நான் எப்படி வந்து சம்பாதிக்க போறேன், எப்படி நான் வந்து ஒரு கார் வாங்கணும், இப்படியே நம்ம வந்து பதட்டமாவே யோசிக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரியும் நம்ம கோல்ஸவே நம்ம அடையிற மாதிரி யோசிக்கலாம். சோ அதுதான் வந்து எதிர்காலத்தை ரசிப்பது. நல்ல விதமா யோசிக்கும் போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். நல்ல ஒரு வீட்டுல நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். எல்லா தேவைகளும் நமக்கு பூர்த்தி ஆகுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னும் போது அந்த ஒரு இமேஜ நம்ம யோசிக்கிறதுனால, அந்த ஒரு காட்சியை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கறதுனால, ஃபியூச்சர்ல நடக்கிறத ரசிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ ஒரு உந்துதலா அமையும். என்ன உந்துதலா அமையும் அப்படின்னா, இந்த நிலைமையில இருந்து நம்ம எப்படி அந்த நிலைமைக்கு போலாம், அப்ப உழைக்கணும், இன்னும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அது உந்துதலாவே அமையும் அந்த நிலையை அடைகிறதுக்கு. அதுதான் வந்து சேவிங் தி ஃபியூச்சர். இது 3 இருந்தாலே நம்மளால வந்து நல்ல உணர்ச்சிகளை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஆப்டிமிசம் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கைன்றது வந்து என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்துல நம்பிக்கையை வைக்கிறது தான் வந்து ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்றது. எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்டேட் தான் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்றது. சோ இது என்ன அப்படின்னா, நம்பிக்கையோட இருக்கிற ஒரு போக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கு அப்படின்னா நாளைக்கு வருது அப்படின்னா, நாளைக்கும் விடியதான் போகுது, நாளைக்கும் நான் நல்லா தான் இருக்க போறேன், தூங்குறதுனால அப்படியே நான் இருந்துட போறது இல்ல, நாளைக்கும் எந்திரிச்சு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒர்க்குக்கு போவேன், சோ என்னோட குடும்பத்தையும் நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கிறது. இல்ல ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி வந்து மீண்டு வர போறோம், நம்ம ஃபேமிலியை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர போறோம் அப்படின்னு யோசிக்காம, இந்த கஷ்டம் வந்துருச்சு, கண்டிப்பா ஃபேமிலியோட சேர்ந்து நல்லபடியா நம்ம வந்து மீண்டு வந்துடலாம். சோ அதுக்கு என்ன சின்ன எஃபர்ட்ஸ் போடணும், இன்னும் கொஞ்சம் கடினமா உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்கணும், சோ அவ்வளவுதானே, இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஆப்டிமிசம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த நிலைமை வந்து நீடிக்க போறது இல்ல, இது ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நாள் மாறுற நிலைக்காக நான் இப்ப உழைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா?
அதுதான் ஆப்டிமிசம். சோ இங்க வந்து இந்த ஆப்டிமிசத்தை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, மிரர் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். மிரர்னா என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னு பேசுறது. கண்ணாடி முன்னாடி என்ன பேசலாம் அப்படின்னா, சில பேர் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நீ எதுக்குமே வந்து தகுதி இல்ல, உன்னால யாரையுமே சந்தோஷமா வைக்க முடியாது, அதுக்கப்புறம் உன்னால வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தான், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு வளர்ந்திருப்பாங்க. குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். அந்த குழந்தைகளே கேட்டு வளர்ந்த வார்த்தை அவங்களோட அடல்ட் ஏஜ்லயுமே அவங்கள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குமா இருக்கும். சோ இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிரர் டெக்னிக், அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அவங்க சொன்ன நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, நம்மள எப்படி பார்க்கிறோம்? நம்ம வந்து நம்மள தகுதியான ஒரு ஆளா பார்க்கிறோமா? நம்மள ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா, நல்ல ஒரு மனிதனா பார்க்கிறோமா? நம்மனால மத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்காத ஒரு மனிதனா இருக்கமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கிறோமோ, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நம்மளே நமக்கு நாமே பேசிக்கிறணும். நீ வந்து ரொம்ப தகுதியான ஆளு. உன்னால வந்து மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். உன்னால வந்து மத்தவங்க கிட்ட கைண்டா இருக்க முடியும். சோ மத்தவங்க உன்னை பார்த்து வியக்குறாங்க. மத்தவங்க உன்னோட ஹார்ட் ஒர்க்கிங்க பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்க. சோ உன்னால நல்லா உழைக்க முடியுது. நீ இத அப்படியே கீப் அப் பண்ணு. சோ இந்த மாதிரி நமக்கு நாமளே ஒரு பாசிட்டிவா மிரர பார்த்து சொல்றது மூலியமா ஒரு ஒரு மத்தவங்க நமக்கு சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க வேர்ல்ட்ல வந்து யாரும் யாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு உன்னால முடியும், நீ முன்னாடி வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் இல்ல. அவங்க லைஃப பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டா போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்மள வந்து பின்னாடி ஒரு ஆள் தட்டி கொடுத்து நம்மள வந்து முன்னேற்றி விடணும்னு யோசிக்க முடியாது. நம்மளே நம்ம கையெடுத்து பின்னாடி தட்டினாதான் உண்டு. சோ அப்படி இருக்கும்போது அந்த மிரரை பார்த்து நம்ம சொல்லும்போது ஒரு மனிதன் நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த மாதிரியான ஒரு சூழலை நம்மளே உருவாக்கி நமக்கு நாமளே வந்து ஒரு கை தட்டலோ இல்ல ஒரு பேட் ஆன் த பேக்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து நம்மளுக்கு நாமளே தட்டி கொடுக்கறது மூலியமா நம்ம வாழ்க்கையை நம்மளே ஓட ஆரம்பிச்சிருவோம். லைக் நம்மளோட வாழ்க்கை நல்ல ஒரு உந்துதலோட வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த மிரர் டெக்னிக்கோட பேசிக் அசம்ஷன். சோ அதுக்கப்புறம் வந்து பேசும்போது வந்து பேசும் வார்த்தையில வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஒர்க்கர்ஸ் கிட்டயோ கொலீக்ஸ் கிட்டயோ நம்ம பேசும்போது, என்ன என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இதுக்கு மேலாம் எனக்கு தெரியல, நான் வந்து ப்ரொமோஷன்லாம் ஆவேன்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த ஆர்கனைசேஷனே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நெகட்டிவாவே பேசாம பாசிட்டிவா பேசணும். என்னால முடியும், பரவாயில்ல, இந்த தடவை எனக்கு ப்ரொமோஷன் போடலையா, அடுத்த தடவை நான் நல்லா உழைக்கிறேன், இல்லையா இந்த ப்ரொமோஷன் வச்சு என்னோட ஸ்டாண்டர்ட் டிசைட் ஆகாது, இதுக்கு தவிர்த்து வந்து வேற என்ன பிசினஸ் பண்ணா என் வாழ்க்கையை இன்னும் உயர்த்த முடியும்னு சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசும்போதுதான் அந்த எனர்ஜின்றது வந்து வெளியில ஸ்ப்ரெட் ஆகும். வெளியில ஸ்ப்ரெட் ஆகி சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும்போது நம்ம வாழ்ற இடம் பாசிட்டிவா இருந்துச்சுனாலே நம்மளும் பாசிட்டிவா மாறிடுவோம். சோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசும் வார்த்தை வந்து பாசிட்டிவா இருக்கணும். அதாவது நேர்மறையான வார்த்தைகளா இருக்கணும், நேர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டும் தான் ஆப்டிமிசம் அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஹோலிஸ்டிக் ஆப்டிமம் ஹெல்த் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹோலிஸ்டிக்ன்றது என்ன அப்படின்னா முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. முழுமையான ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னா, மனநலம் மட்டும் இருந்தா போதுமா, உடல் நலம் வந்து ரொம்ப பேடா இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, அதாவது சர்க்கரை நோய் இருக்கு, ரத்த கொதிப்பு நோய் இருக்கு, இப்படி இருக்கும்போது என் மனநலத்தை நான் எப்படி நல்லா வச்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நான் பிசிக்கலா சரி பண்ணா மட்டும்தான் அடுத்து என்னோட மனநலத்துக்கே வர முடியும். என்னால வந்து சாப்பிட்ட சாப்பாட ஒழுங்காவே செரிக்க முடியல அப்படின்னா, நான் எப்படி நல்ல விஷயங்கள நான் ஆசை போட முடியாது. மனதளவுல என்னால அந்த விஷயத்த யோசிக்க கூட முடியாது. ஏன்னா உடல்ல எனக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து எனக்கு யோசிக்கிற அளவுக்கு இல்லன்னும் போது என்னால ஒரு டெவலப்மெண்ட்டுக்கே வர முடியாது. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்கலாவும் டெவலப்டா இருக்கணும், சைக்கலாஜிக்கலாவும் டெவலப்டா இருக்கணும், சோசியல் லெவல், அதாவது நம்ம பேசி பழகக்கூடிய உறவுகள், நம்மள சுத்தி இருக்கிற சொந்தங்கள், இது எல்லாரோடையும் நம்ம வந்து நல்லா வந்து லைக் பேணி காத்து இருக்கணும். அவங்களோட உறவுகளை வந்து நம்ம நல்லா போற்றி புகழணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 3 விஷயமே இருந்தா மட்டும்தான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நடக்கும். சோ அப்போ பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு டயட் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கலுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன் பண்றது மூலியமா நம்மளோட நல்வாழ்வு, அதாவது மனநலம் சார்ந்த நல்வாழ்வு வாழ முடியும். அதுக்கப்புறம் உறவுகள் வந்து இந்த மனநலம் சார்ந்து வரும்போதே வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துருது. சோ உறவுகளை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றதும் இருக்கு. சோ உறவுகளோட நம்ம எப்ப பாரு சண்டை போட்டுட்டு அவங்களோட வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையை வச்சுட்டு நம்ம பிசிக்கலாவும் சைக்கலாஜிக்கலாவும் ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற ஒரு சப்போர்ட் நமக்கு வேணும், சோசியல் சப்போர்ட் நமக்கு வேணும். சோ அதனால இந்த மூணுத்தையும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன்ஸ் பண்றது மூலியமா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து வந்து பிளாக் இல்ல யூனிட் 16. யூனிட் 16ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுன்சிலிங்.
கவுன்சிலிங்னா என்ன, சைக்கோ தெரப்பினா என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், எதுக்காக கவுன்சிலிங் பண்றோம், இந்த விஷயங்கள்லாம் இப்ப பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நெறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங்க்கும் கைடன்ஸுக்குமே டிஃபரன்ஸ் வந்து தெரியாம இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்னா என்ன, கைடன்ஸ்னா என்னன்றத இப்ப பார்க்கலாம். கைடன்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 12th முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு குடுக்கக்கூடியது. இல்ல வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது மனநலம் சார்ந்து இல்ல. பொதுவாவே வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கட்டத்துல இருந்து நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு தெரியலன்ற ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆயி நிப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம போய் பேசக்கூடிய விஷயங்கள் தான் வந்து கைடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்கள உயர்த்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். அந்த ஸ்ட்ரக் ஆகி இருக்கிற அந்த ஒரு அப்ஸ்டிக்கிள ஒரு படி ஏறிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வந்து கல்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கல்ல எப்படி நம்ம வந்து நகர்த்தலாம், அந்த கல்ல நகர்த்தி அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் படி ஏறி போறதுக்கு என்ன வழிவகை செய்யலாம் அப்படின்றத குடுக்குறது தான் வந்து கைடன்ஸ். அதே இது கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கியூரோ, ஒரு ஹீலிங் மெத்தட் மூலியமா அவங்கள நம்ம எப்படி வந்து கியூர் பண்ணி வெளிய கொண்டு வர்றது. அதுதான் வந்து கவுன்சிலிங். சோ இது வந்து 2மே வந்து வேற வேற விஷயம். கவுன்சிலிங்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. கைடன்ஸ்ன்றது வந்து யாருனாலும் குடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் வந்து அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியாம இருக்கேன். அந்த அந்த ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆயிருக்கேன். சோ அப்போ சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து நீ இத படி, அத படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஃபீல்ட்ல நல்லா சாதிச்சு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கூட வந்து, என் ஃபீல்ட எடு, என் ஃபீல்ட்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. இத நீ எடுத்த அப்படின்னா, நீ வாழ்க்கையில வந்து நல்லா வந்துரலாம். என்ன மாரி ஆயிரலாம்னு சொல்றதுக்கு, யாரோ யாரோ ஒரு வெளியாள் சைக்காலஜி இல்லாத நான் பேக்ரவுண்ட் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க கூட பண்ணலாம் கைடன்ஸ். சோ இது 2த்துக்குரிய வித்தியாசம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கவுன்சிலிங்கா இருக்கட்டும், சைக்கோ தெரப்பியா இருக்கட்டும், இது 2த்துலயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசஸ்மென்ட் டெக்னிக்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். அசஸ்மென்ட் டெக்னிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இன்டர்வியூ மெத்தட், அதுக்கப்புறம் கொஸ்டினர் மெத்தட், அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றது மூலியமா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த கிளையண்டோட பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க யாரு? எங்க இருந்து வராங்க? என்ன சூழ்நிலையில இருந்து வராங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மனநலங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு? இத பார்க்கிறது தான் வந்து இந்த அசஸ்மென்ட்டோட வேல. சோ மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூல வந்து ஆரம்பிப்போம். சோ இன்டர்வியூஸ்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கிளினிக்கல் செட்டப்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்னு போறீங்க அப்படின்னா, அங்க யார் அசஸ்மென்ட் எடுப்பாங்க அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் எடுப்பாங்க. இல்லன்னா சோசியல் ஒர்க்கர் எடுப்பாங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் எடுக்கிற மாரி தான் நம்ம இந்தியன் செட்டப்ல இருக்கு. பட் யாரு எடுக்கணும் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். சோ இங்க வந்து இன்டர்வியூ மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள வந்து அந்த கிளையண்ட்ட வந்து அந்த பயனாளி இருப்பாங்க இல்லையா? கவுன்சிலர், அதுக்கப்புறம் கவுன்சிலர்ன்றது வந்து கவுன்சிலிங் குடுக்குறவரு. கவுன்சிலி அப்படின்னா, அதன் மூலியமா கவுன்சிலிங் மூலியமா பயன்படக்கூடிய ஒருவர் தான் கவுன்சிலி. சோ அப்போ அந்த பயனாளர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கவுன்சிலர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. சோ ஆன்சர் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 விதமா இருக்கும். 2 விதமான கேள்விகளுக்கு அவங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சர்டு கேள்விகள், இன்னொன்னு வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத கொண்டு வந்து நம்ம வந்து கிளையண்ட் கிட்ட யூஸ் பண்றதா வந்து ஸ்ட்ரக்சர்ட் டெக்னிக். நம்ம சைக்காலஜில வந்து நெறைய வந்து இன்வென்டரிஸ், கொஸ்டினர்லாம் இருக்கு. இப்ப செல்ஃப் எஸ்டீம மெஷர் பண்ணணுமா? ரோஸ்டன்பர்க் செல்ஃப் எஸ்டீம் ஸ்கேல் எடுப்போம் இல்லையா? எடுத்து அதுல ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அந்த 10 கொஸ்டின கேட்டுட்டு அதுக்கு ஒரு நம்பர் குடுக்குறது மூலியமா உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? சோ அந்த மாரி நம்ம கையாள்றது தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. சோ அதுல வந்து கொஸ்டினர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஓன் கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி அத வந்து ஒரு 4, 5 எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட குடுத்து அத ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வைக்கிறதா வந்து ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூல வந்து ஒரு இந்த கேள்வி தான் நான் கேட்க போறேன். அதுக்கடுத்து இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு அப்புறம் அது இத கேட்க போறேன். இந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு ஃப்ளோல நம்ம போறது. அதாவது அவங்க போவோம், பேர் என்னன்னு கேட்போம். எங்க இருந்து வரீங்க? என்ன பேக்ரவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்லுவாங்க. யார் கூட இருக்கிற பிரச்சனைய. சோ அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி பின்னாடி நம்ம பேக்வேர்டா போகும்போது, அது ஒரு ஃப்ளெக்சிபிளா வந்து நம்மளால மாத்திக்க முடியும். அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இது ரொம்ப டைம் டேக்கிங் ஆன ப்ராசஸ். ஒருத்தர் 2 பேர் வந்து கவுன்சிலிங் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ யூஸ் பண்ணலாம். அதே இது வந்து ஒரு 10 பேர், 15 பேர் ஒரு வந்து இன்னைக்கு நாள்ல வந்து செஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கவுன்சிலர்ட்ட வெயிட் பண்றாங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கி வெயிட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூக்கு நம்மளால போக முடியாது. சோ ஸ்ட்ரக்சர்டுக்கு தான் இப்ப போ முடியும். சோ அதுக்கப்புறம் அப்சர்வேஷன்.
அப்சர்வேஷனா என்ன அப்படின்னா, மத்தவங்கள கூர்ந்து கவனிக்கிறது. அந்த கவனிக்கிறது மூலியமா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் சொல்லுவோம். அதாவது இயற்கையான கவனிப்பு அப்படின்றது. இயற்கையான கவனிப்புன்றது என்ன அப்படின்னா, அந்த கிளையண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இடத்துக்கே போய் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறது. இப்ப ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா, அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ வந்து ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. அ பொருள் எல்லாம் திருடுறாங்க. அவங்களுக்கே தெரியாம அதெல்லாம் பண்றாங்க. பட் இத நம்ம எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா, அந்த குழந்தையோட ஸ்கூல் என்விரான்மென்ட்ல நம்ம போய் நின்னு பார்க்கிறது, அவங்களுக்கு தெரியாம பார்க்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு தெரியாம தான். பட் ஸ்கூலுக்கே தெரியாமயோ, இல்ல பேரண்ட்ஸ்க்கு தெரியாமயோ போய் பார்க்குற விஷயம் கிடையாது. பேரண்ட்ஸோட கன்சென்ட்டோட போய் பார்க்கிறது தான் வந்து அந்த விஷயம். பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட பார்க்கிறது. அப்போ அந்த குழந்தையோட பிஹேவியர் அப்சர்வ் பண்றதுக்கு போறது. அதே மாரி வீட்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு போறது. இது எல்லாமே வந்து இயற்கையான கவனிப்பு அப்படின்னு சொல்றது. சோ அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாம பார்க்கும்போது, அது அதோட இயல்புல இருக்கும். நம்மள ஒரு ஆள் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அதோட இயல்பு வந்து இயல்புல இருந்து அது மாறி நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன வந்து அ ஃபாலோ பண்றோம். சோ அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா, பங்கேற்பாளர் கவனிப்பு. பங்கேற்பாளர் கவனிப்புனா என்ன அப்படின்னா, ஒ இப்ப குடும்பத்துல வந்து ஃபேமிலில எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத வந்து வெளியில இருந்து பார்க்காம, அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாவே போயி, அவங்களோட பேசி பழகி எப்படி பழகுறாங்க, வெளியில இருந்து ஆள் வந்து எப்படி பழகுறாங்க, வெளியில இருந்து ஆள் வந்து உட்கார்ந்திருக்கும்போது அம்மா, அப்பாட்ட எப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த குழந்தையோட ஒண்ணோட ஒண்ணா ஆகி நம்ம அந்த அப்சர்வ் பண்றது தான் வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். ஸ்ட்ரக்சர்ட்ல வந்து என்ன அப்படின்னா, கட்டமைக்கப்பட்ட அப்சர்வேஷன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிசர்ச் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்ல தான் பண்ணுவோம். சைக்காலஜில வந்து இந்த பாவ்லோ கண்டிஷனிங், அதுக்கப்புறம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் எத வச்சு பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன வச்சு தான் பண்ணாங்க. சோ இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சிருப்போம். இத்தன மணிக்கு நான் அவங்கள கவனிக்க ஆரம்பிக்க போறேன். இல்ல இத்தன மணிக்கு நான் முடிக்க போறேன் அப்படின்றது. சோ இந்த கவனிப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணுவோம். இல்லையா நோட்ஸ் எடுப்போம். அவங்களோட பிஹேவியர்ஸ நம்ம நோட்ஸ் எடுப்போம். சோ நோட்ஸ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு ப்ராசஸா பண்றது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்றது சொல்றோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தெரிஞ்சே அவங்கள வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒண்ணா ஒரு ஒரு பர்ப்பஸோட கூட வச்சு, அவங்களோட பிஹேவியர பார்ப்போம். இல்லையா அவங்களுக்கு தெரியாம நம்ம வந்து இந்த மாரி விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணி ரெக்கார்டிங் பண்றதோ, இல்ல நோட்ஸ் எடுக்கிறதோ, டைமிங் கீப் அப் பண்றதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ அப்படின்னு ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் ஆகும். சோ அதுக்கப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். அன்ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து கட்டமைக்கப்படாத ஒரு அப்சர்வேஷன். எப்படி வந்து இந்த நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ல இருக்கு. போன உடனே வந்து அவங்க அவங்கள வந்து இப்படிதான் நான் பார்க்க போறேன். இந்த விஷயங்கள நான் அசஸ் பண்ண போறேன்னா போல. எப்படி எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க அத மட்டும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரப்போறேன் அப்படின்றது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். சோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி. இது என்ன ப்ராசஸ்? எப்படி ஆரம்பிக்கும்? எப்படி முடிப்பாங்க? அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட் வந்து கவுன்சிலரா பார்க்க வருவாங்க. சோ வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு உட்கார்ற இடத்த நம்ம குடுக்கணும். நல்ல ஒரு சேர் குடுக்கணும். இல்ல ஒரு குஷன் சேர் முடிஞ்சா கூட போடலாம். சோ இந்த சேர் வந்து ஆடிட்டு இல்லாமயோ, இந்த கால் சரியா இல்லாமயோ, இல்ல வந்து உட்காரும்போது ஏதோ சத்தம் கேட்கிறம்போது, அசையும்போது சத்தம் கேட்காத ஒரு சேரா இருக்கணும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். இந்த சேர்ல உட்காரும்போது எந்த ஒரு ஸ்பைனல் பெயினோ எதுவும் வராத மாதிரியான ஒரு சேரா இருக்கணும். சோ அந்த சேர் ப்ராப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப பேசும்போது கவுன்சிலர் வரும்போது எந்திரிச்சு கிளையண்ட் வரும்போது ஒண்ணு கவுன்சிலர் எந்திரிச்சு நிக்கலாம். இல்லையா கிளையண்ட் வந்து உட்கார்ந்த பிறகு கவுன்சிலர் வந்து ஒரு ஒரு ஃப்ரிம்மான ஒரு ஹேண்ட் ஷேக் குடுக்கலாம். ஹேண்ட் ஷேக்ன்றது வந்து போட்டு கைய ரொம்ப ஆட்டாம, ஒரு கை புடிச்ச உடனே ஒரு குலுக்கு மட்டும் குலுக்கிட்டு நிப்பாட்டுறது தான் வந்து ஃப்ரிம் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்றது. சோ அந்த ஹேண்ட் ஷேக் குடுத்துட்டு ராப்போ பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அறிக்கை நிறுவுதல் அப்படின்றது. ராப்போ பில்டிங்னா என்ன அப்படின்னா, எடுத்த உடனே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார வந்து இது பண்றதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இதுக்கு முன்னாடி எந்தெந்த கவுன்சிலர்ட்ட போனீங்க? எவ்ளோ டேப்லெட்ஸ் எடுக்குறீங்க? இந்த மாரி அவங்கள ரொம்ப பயமுறுத்தாம, நேச்சுரலா ஆரம்பிக்கிறோம். உங்க பேர் என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நம்ம பேசணும். ஒரு மூவிஸ் பத்தி பேசுறதோ, அவங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் யார புடிக்கும்? நடிகைகள் யார புடிக்குமோ, அவங்கள பத்தி பேசுறது. இல்லையா ஏதாவது வந்து ஒரு ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயத்த புடிக்கும் அப்படின்னா, அத குறிச்சு அவங்க கிட்ட பேசுறது. சோ அவங்க பேசும்போது ஒரு ரிலாக்ஸ்டா ஆயிருவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாரி ஆயிரும் அவங்களோட மனநிலை. ஐயோ! என்ன சொல்றது? இவங்க இவங்க இப்படி கேட்கறாங்க. நம்மள தப்பா நினைச்சுருவாங்களோ? இந்த மாரி மனநிலை எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த ராப்பர் பில்டிங் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். சோ அப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 டூ 15 மினிட்ஸ்க்கு வந்து பேசி முடிச்சுட்டு
அடுத்து வந்து அசஸ்மெண்ட் பார்ட்டுக்கு வரும். அசஸ்மெண்ட்ல என்ன அப்படின்னா, பிரச்சனையோட மதிப்பீடு. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரினியா இருக்கு. அவங்களுக்கு வந்து உண்மையாவே ஒரு 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 ஆள் வந்து பேசுறது உண்மையிலேயே அவங்க பேசல. பட் ஆனா அவங்க கண்ணுக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுற மாரி தெரியுது. அவங்கள தப்பா அவங்க கைட் பண்ற மாரி தெரியுது அப்படின்னா, அத வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரினியா அசஸ்மெண்ட் மூலியமா அசஸ் பண்ணலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கா? இல்லையா? எவ்வளோ நாளுக்கு இருக்கு? எவ்வளோ எவ்வளோ வருடங்களுக்கு இருந்துச்சு? எவ்வளோ இன்டென்ஸா இருக்கு? ஒரு நாளைக்கு எத்தன தடவ அந்த மாரி இமேஜ் வந்துட்டு போகும். சோ இதெல்லாம் பாக்குறது மூலியமா அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரினியா எந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கு, இல்ல இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா எந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கப்புறம் கோல் செட்டிங். சோ அப்போ அவங்களோட அளவை பொறுத்து எந்த அளவுல அவங்க இருக்காங்களோ அந்த அளவை பொறுத்து நம்ம கோல் செட் பண்ணணும். இதே இது இப்பதான் பேசிக் ஸ்டேஜ், சும்மா அப்பப்ப வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சொல்லிட்டு போகுது. பட் ஆனா வந்து எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு, திரும்ப வருஷத்துக்கு வருஷத்துக்கு வருது, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. மன அழுத்தத்தினாலதான் அந்த இமேஜ் அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. சோ அப்போ அந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அந்த கோல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த பிரச்சனையை சார்ந்து இருக்கும். இப்ப அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ, லைக் உறவுகளோட ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல தொழில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல படிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சார்ந்து அதை டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹாலுசினேஷன்ஸ் வந்து போயிடும். சோ அதே அந்த மாதிரி கோல்ஸ் வந்து செட் பண்ணுவோம். இதே இது ஸ்கிசோஃப்ரினியா அதிகமா இருக்கு, ஒரு நாளைக்கே 4, 5 தடவை அந்த இமேஜ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து மெடிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் கோல்ஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து செட் பண்ணணும். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்கள. சோ அப்போ இங்க வந்து கோல் செட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் அவங்க எடுக்கணும். அதே மாதிரி தெரப்பீஸ் வந்து அவங்க போகணும். அதே மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸும் ஒரு சில செஷன்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். பிசிக்கலா அவங்க என்னென்ன பண்ண சொல்றாங்களோ, என்னென்ன தெரப்பீஸ் வந்து அவங்க எடுக்க சொல்றாங்களோ அந்த தெரப்பீஸ் எல்லாம் இந்த டைம்ல இந்த கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ்ல வந்து அவங்க எடுத்திருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறதா வந்து கோல் செட்டிங்கா இருக்கும். இந்த பிரச்சனையை வந்து அவங்களால விடுபட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருச்சு. சோ விடுபட்டு வெளியே வர்றதுக்கு கோல் செட் பண்ணாம இந்த பிரச்சனையில இப்ப இருக்கிற அளவை எப்படி குறைக்கலாம், எப்படி அவங்கள டீல் பண்ற மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு வாழக்கூடிய வாழ்க்கையே இருக்கிற மாதிரி அவங்களை எப்படி வந்து மாத்தலாம் அப்படின்றதான் பார்ப்போம் கோல் செட்டிங்ல. சோ அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணா அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸா நம்ம கொண்டு வருவோம். இப்போ வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால வந்து சரியா வேலை பார்க்க முடியல, எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கொடுப்போம். சோ ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கை அந்த கவுன்சிலிங்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்றதா வந்து இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கப்புறம் டெர்மினேஷன் அண்ட் ஃபாலோ. டெர்மினேஷன் என்ன அப்படின்னா அந்த கவுன்சிலிங் செஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்றது. ஃபாலோ அப்னா என்ன அப்படின்னா ஒரு 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 6 மந்த்ஸ்க்கு வந்து அந்த கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் நடந்திருக்கு. 6வது மாசம் எண்டிங்ல வந்து கவுன்சிலிங் முடிச்சிடுறோம். ஒரு வாரம் என்ன வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் சொல்லிடுறாரு. சோ அதோட போயிடலாமா, அவங்களுக்கு எல்லா சக்தியும் வந்துருமா, அவங்க வாழ்க்கையை டீல் பண்றதுக்கு எல்லா திறமை எல்லா ஞானமும் கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடையாது. சோ ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப்னா என்ன அப்படின்னா ஒரு மந்த்துக்கு ஒருக்கா வந்து கவுன்சிலரை பாக்குறது, இல்ல போன்ல கவுன்சிலர் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் திருப்பி நடக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணா என்னால நல்லா டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது. இதுதான் ஃபாலோ அப்னு சொல்றது. திருப்பி வந்து செஷனுக்கு வாரம் வரணும்ன்றது அவசியம் இல்ல. சோ அப்போ இந்த டெர்மினேஷன்றது வந்து எனாஃப் ஸ்கில்ஸ வந்து இவ்வளவு ஸ்கில்ஸ் நீங்க இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை உங்களால டீல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கில்ஸ வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. கவுன்சிலர்ஸ் வந்து அந்த கவுன்சிலிங்க்கு வந்து ஸ்கில்ஸ கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சோ ட்ரைனிங் கொடுத்துட்டு திருப்பி ஏதோ ஒரு புது பிரச்சனை அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது மாசம் நடுவில் ஒரு 2 மாசம் நல்லா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு 9வது மாசத்துல வந்து திருப்பி ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்துருது அப்படின்னா அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த சொல்லி கொடுத்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்ல, இது வேற பிரச்சனையா இருக்கு அப்படின்னா திருப்பி கவுன்சிலர்ட்ட கால் பண்ணி இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணலாம், நீங்க சொல்லி கொடுத்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ அப் மாதிரி நீங்க கேட்டுக்கலாம். சோ இவ்வளவுதான் வந்து ஸ்டேஜஸ் இல்ல ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங். சோ அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் செட்டிங் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு கவுன்சிலிங் யூனிட் வச்சிருக்கோம். யூனிட்னா என்னன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சு நடத்துறோம். அதுல வந்து உள்ள இருக்க ரூம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும். சோ ஒரு கவுன்சிலர் வந்து உட்காரும் போது கவுன்சிலருக்கும் கவுன்சிலிங்கும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்னா என்ன அப்படின்னா சிட் ஸ்கொயர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சிட் ஸ்கொயர்லி அப்படின்னா சதுரமா உட்காரணும் அப்படின்னு சொல்றது. கவுன்சிலர் இந்த பக்கம் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கணும்,
ஆப்போசிட்ல ஒரு டேபிள் இருக்கணும். டேபிளுக்கு அடுத்து வந்து கவுன்சிலி உட்கார்ந்திருக்கணும். சோ அந்த மாரி ஒரு ஸ்கொயர் அமைப்புல தான் உட்கார்ந்திருக்கணும். கவுன்சிலர் இங்கேயும் பக்கத்துல கவுன்சிலிய உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே இது கவுன்சிலர் இங்கே உட்கார்ந்துட்டு ரொம்ப தூரத்துல வந்து கவுன்சிலிய உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்கேயும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ சதுரமான ஒரு அமைப்பு. கவுன்சிலருக்கு நேரா கவுன்சிலி உட்காரணும். நடுவுல ஏதாவது ஒரு டேபிளோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் கொஞ்சம் லைக் அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். எதுவுமே இல்ல அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு வேகான ஒரு நிலைமை தான் இருக்கும். கவுன்சிலர் அதுக்கப்புறம் எய்த்தாப்லயே வந்து கவுன்சிலர் வந்து சேர போட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அது வந்து பேசுறதுக்கான ஒரு மனநிலையை வந்து உருவாக்காது. சோ அதனாலதான் நடுவுல டேபிள் வைக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் போஸ்டர் அப்படின்னு சொல்றது. ஓப்பன் போஸ்டர் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபா வந்து கவுன்சிலர் உட்கார்ந்திருக்க கூடாது. எப்படி உட்கார்ந்தாங்களோ அதே இடத்துலயே வந்து அதே போஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ரோபோட் பேசுற மாதிரி ஆயிரும். சோ அவங்க கிட்ட வந்து ஓப்பன் போஸ்டர், அதாவது திறந்த ஒரு தோரணையை வந்து லைக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க பேசும்போது அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாடி போஸ்டர்ஸ மாத்திக்கலாம், பொசிஷன்ஸ மாத்திக்கலாம். சோ ரொம்ப ஸ்டிஃபா உட்கார்ந்துட்டு நம்ம வந்து அவங்க உள்ள நுழையும் போது எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி உட்காரணும்ன்றது அவசியம் கிடையாது. சோ நம்ம நார்மலா மத்தவங்க மனிதர்கள் கிட்ட பேசுவோமோ அதே மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்றத ஓப்பன் போஸ்டர். அதுக்கப்புறம் எல் வந்து லீன் டுவர்ட்ஸ் த கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீன் டுவர்ட்ஸ் த கிளைண்ட் என்ன அப்படின்னா, கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு வந்து ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அதை ஷேர் பண்றாங்க அப்படின்னா, ஷேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிஃபா வந்து பின்னாடி வந்து தள்ளி உட்காந்துட்டு இருக்க கூடாது. சோ அவங்க சொல்லும் போது அவங்க ரொம்ப வேதனையை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு முன்னாடி வந்து இப்படி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பிரச்சனையை அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்க அப்படின்றது தோணும். சோ கேட்கிறாங்கன்ற அந்த தோணிருச்சு அப்படின்னால அவங்க லைக் நிறைய விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்ப கவுன்சிலருக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் முழுசா தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் குடுக்கலான்றது அவங்களுக்கு நல்லா ப்ராப்பரா தெரியும். சோ அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்றது நம்மளோட மெயினா எய்மாவே இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம லீன் ஃபார்வர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அந்த ஒரு நானும் கவனிக்கிறேன், எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றத நம்ம அது மூலியமா தெரிவிக்கிறோம். சோ எத்தனையோ பேர் வந்து அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம கூட அவங்க சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அவங்க பிரச்சனையை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்திருப்பாங்க. அவங்களே இத்தனை நாள் அவங்க பிரச்சனைய வந்து அவங்களே பார்த்துக்கிட்டு யார்கிட்டயுமே அந்த பிரச்சனையை கொட்டாம, வெளியிலயும் சொல்லாம, யார்கிட்டயும் அதை சொல்லி அழுக கூட வந்து டைம் இல்லாம, இல்ல ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருப்பாங்க. சோ அப்ப கவுன்சிலர் கிட்ட வரும்போது அதே சூழ்நிலை நம்மளும் கொடுக்க கூடாது. அவங்க பிரச்சனையை நம்ம காது கொடுத்து கேட்கணும்ன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோ அதுக்கப்புறமா வந்து ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்டாக்ட்னா என்ன அப்படின்னா, அந்த கவுன்சிலர் பேசும்போது வேற எங்கேயோ பார்த்துட்டு, மேல பார்த்துட்டு, கீழ பார்த்துட்டு இல்லாம, கவுன்சிலர் பேசுறாங்க அப்படின்னா கவுன்சிலி பேசுறாங்க, அந்த கிளையண்ட் பேசுறாங்க அப்படின்னா, பேசும்போது நடுவுல வந்து அவங்களோட ப்ராப்பரான ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணணும். கண்ணுல இருந்து கண்ணுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலேயும் கீழயும் பார்த்துட்டு, இல்ல சைட்ல வேற எங்கேயோ பார்த்துட்டு, இல்ல ஜன்னல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இவங்க மெயினா பேசிட்டு இருக்கும்போது அங்க திரும்பி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த கிளையண்ட்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க நம்மளோட விஷயத்த வந்து சால்வ் பண்ற மாதிரியே இல்ல. ஏதோ சும்மா கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படின்ற மாதிரி தோணிடும். சோ ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுக்கப்புறம் ஆர் வந்து என்ன அப்படின்னா ரிலாக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஆர்ன்றது வந்து இந்த ரிலாக்ஸிங் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங் பண்ற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில நடக்கணும். ஒரு டிராபிக்கான ஒரு ஏரியால ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்கிற ஏரியால எப்பயுமே வந்து ரொம்ப சவுண்டா இல்ல ஏதோ ஒரு வந்து மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால போய் வச்சுட்டோம் அப்படின்னா, கவுன்சிலிங் வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ஹீலிங் பண்ற என்விரான்மெண்ட்ட வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த அமைதியான சூழல்ன்றதே அங்க இருக்காது. சோ இங்க வந்து கவுன்சிலிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமைதியான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அங்க வந்தாலே எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைய பத்தியும் யோசிக்கணும்னு தோணல. அந்த மாதிரியான ஒரு இடமா நம்ம லைக் அந்த இடத்துல நம்ம கவுன்சிலிங் வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளோட கவுன்சிலிங் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கவுன்சில் பண்றோம் இல்லையா, கிளையண்ட்டுக்கு பண்றோம் இல்லையா, கவுன்சிலர் பண்றாங்கல்ல. சோ அந்த விஷயமே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா போகணும். படபடன்னு பேசக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து கேப் எடுத்து பேசக்கூடாது. சோ ஒரு ஃப்ளோல வந்து அந்த கிளையண்டோட நம்ம பேசிக்கிட்டே இருந்து மெதுவா ஒரு நல்ல ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா கிளையண்ட் வந்து தூங்கிருவாங்க. அதே இது ரொம்ப சவுண்டா இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த கிளையண்ட் வந்து அஃபண்டடா ஃபீல் பண்ணுவாங்க, பயந்துருவாங்க. சோ அதனால ஒரு நார்மலான ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோர் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் கண்டிப்பா. யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, கவுன்சிலருக்கு இருக்கணும். இது இருந்தா தான் நம்மளால கவுன்சிலரா லைக் சஸ்டெயின் ஆக முடியும். கவுன்சிலர் வேலைக்கே நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட்ன்றது யார இருக்கணும் அப்படின்னா,
கிளையண்ட்ட நம்ம நம்பணும். அவங்க சொல்ற வார்த்தைகள, அவங்க சொல்ற விஷயங்கள கண்டிப்பா நம்ம நம்பணும். இது எப்படி வந்து இப்படி நடக்கும்? இப்படிலாம் நடக்காதே! அதெல்லாம் யாருக்குமே இப்படி நடக்கலையே! நீங்க என்ன இப்படி புதுசா சொல்றீங்க? அந்த மாரி கேட்காம, மேபி அவங்க வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டத்த போட்டு வந்திருக்கலாம். இல்லையா, அவங்க அனுபவிச்ச கஷ்டம் அவங்கள அப்படி பெருசா அந்த சின்ன விஷயத்த கூட பெருசா பேச வைக்கிற மாரி அவங்கள மாத்தியிருக்கலாம். ஸோ அதனால நம்ம கிளையண்ட் என்ன சொல்றாங்களோ அத கண்டிப்பா நம்பணும். அதே மாதிரி கிளையண்ட் வந்து நம்மள நம்பணும். கவுன்சிலர நம்பணும். இவங்க கிட்ட சொன்னா அவங்க வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நம்ம வந்து அவங்கள பத்தி பேசுறத இவங்க திருப்பி அவங்க கிட்டயே போய் சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையை இருக்கிறது. அக்செப்டன்ஸ்னா என்னன்னா, கிளையண்ட் எப்படி வராங்களோ நம்மகிட்ட அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இவங்க என்ன இப்படி இருக்காங்க. சில கிளையண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து மன அழுத்தத்துல இருக்கிறவங்க வந்து செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க. தல ப்ராப்பரா சீவியிருக்க மாட்டாங்க. குளிச்சிருக்க மாட்டாங்க ப்ராப்பரா. ஒரு பிரஷ் வந்து சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ண மாட்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுனால, அந்த பிசிக்கலா நம்ம எவ்வளவு தூரம் நம்மள பார்த்துக்கிறோமோ, அந்த விஷயம் கூட அவங்களுக்கு வந்து அது பெரிய பர்டனா இருக்கு. எந்திரிச்சு போய் நான் குளிக்கணுமா? அப்டின்றதுக்கே அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க அந்த விஷயத்த கூட பண்ணாம இருக்காங்க. சோ அப்படி நம்ம கிளையண்ட் வந்து நம்ம கிட்ட வரும்போது, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? இப்படிலாம் இருந்தா என்னோட கிளையன்ட்டா நீங்க இருக்க முடியாது. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, பிரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அப்போ அந்த கிளையண்ட் எப்படி வராங்களோ, அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன மனநிலையில வராங்களோ, அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணி அதுலருந்து நம்ம முன்னேற்றணும். சோ அந்த ஒரு விஷயம் வந்து கவுன்சிலருக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, கார்ல் ராஜர்ஸ். கார்ல் ராஜர்ஸ் வந்து ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். சோ அவர் வந்து ஒரு தியரியே தனியா அதுக்கு வந்து ஹியூமனிஸ்டிக் தியரிஸ்குள்ள ஒரு புது தியரியை உருவாக்கி இருக்காரு. சோ இவரோட தியரி வந்து ஹியூமனிஸ்டிக் தியரியில ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் தியரியா இருக்கும். சோ இங்க வந்து அதுலதான் இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்டு மெயினா நம்ம கவுன்சிலிங் செட்டப்ல கொண்டு வரணும் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா, இந்த என்னோட கிளையண்ட் வந்து இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இவ்வளவு சம்பளம் வாங்கினாதான் என் கிளையண்டா இருக்க முடியும். இப்படி பேசினாதான் என் கிளையண்டா இருக்க முடியும். இவ்வளவு படிச்சிருந்தாதான் என் கிளையண்டா இருக்க முடியும். இப்படி இல்லாம யாருனாலும் வரலாம் கவுன்சிலிங்க்கு. எப்படினாலும் வரலாம். சோ அவங்கள இந்த நிபந்தனைகளோட இவங்க தான் என் கிளையண்டா வரணும்னு நான் ஏத்துக்கலாம். லைக் ஏற்காம, எப்படி வந்தாலும் அவங்கள நம்ம ஏத்துக்கிடணும். நிபந்தனைகள வந்து அவங்க கிட்ட வைக்கக் கூடாது. நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க திருப்பி வந்து பிராக்டிஸ் பண்ணி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரு சக்சஸ் அவுட்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளையண்ட் மேல நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு விஷயத்த செய்ய தூண்டக்கூடாது. சோ அதே இது ஒரு ஒரு சில நாள் வந்து நம்ம சொல்லியிருக்க ஹோம் ஒர்க்க வந்து பண்ணாம வந்திருப்பாங்க. ஏன்னா டயர்ட்னஸா இருந்திருக்கலாம், ஒர்க் பிரஷரா இருந்திருக்கலாம், இல்ல ஃபேமிலில வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். சோ அதனால நம்ம சொல்லிவிட்ட ஒரு விஷயத்த அவங்க லைஃப்ல வந்து பிராக்டிஸ் பண்ணாம வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணல, என் கிளையண்டாவே நீங்க இருக்க முடியாது. பிராக்டிஸ் பண்ணா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லாம எப்படி இருக்காங்களோ அவங்க நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து இந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். சோ அதுக்கப்புறம் எம்பதி. எம்பதின்றது வந்து யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, கவுன்சிலருக்கு கண்டிப்பா இருக்கணும். எம்பதின்றது என்ன அப்படின்னா, மத்தவங்களோட சூழ்நிலைய தன்னோட சூழ்நிலைய யோசிக்கிறது. சோ ஒரு லைக் மத்தவங்களோட ஒரு ஸ்லிப்பரா ஒரு ஷூவ போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபிட் ஆகுமா? ஏன்னா அவங்களோட கால் சைஸ் வேற, நம்மளோட கால் சைஸ் வேற. சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த காலணிகள நம்ம போடும்போது, நமக்கு அந்த அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நமக்கு புரியும். சோ அதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. புட்டிங் யோர் செல்ஃப் இன் அனதர் பெர்சன்ஸ் ஷூன்னு சொல்றது. மத்தவங்களோட அந்த சூழ்நிலையில தன்னைத்தானே வைத்து பார்ப்பதுதான் வந்து எம்பத்தி அப்படின்றது. சோ இங்க தன்னைத்தானே இப்படி வைத்து பார்ப்பது அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் வந்து இப்படி சொல்றாங்க இல்லையா, இப்படிலாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து லைக் எவ்வளவு சோகமா இருந்திருப்போம், எவ்வளவு கண்ணீர் நம்ம வடிச்சிருப்போம், எவ்வளவு கஷ்டத்தை நம்ம தாங்கி இருப்போம் அப்படின்றத நம்ம அவங்க இடத்துல நம்மள போட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளியரா புரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எம்பத்தி இல்லாம, ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க கதையை கேட்கும்போது ரொம்ப எனக்கு சோகமா இருக்கு, எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது சிம்பத்தி ஆயிரும். சிம்பத்தி யாருனாலும் கொடுக்கலாம். ஐயோ பாவம் அப்படின்னு யாருனாலும் சொல்லலாம். ரோட்ல போறவங்க யாருனாலும் சொல்லலாம். பட் ஆனா கவுன்சிலர் வந்து எம்பத்தட்டிக்கா இருக்கணும். எம்பத்தட்டிக்னா என்ன அப்படின்னா, அவங்களோட சூழ்நிலையில தன்னை வச்சு பார்க்கும்போது அவங்க பட்ட வேதனை அந்த கவுன்சிலரும் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்ப அவங்க அந்த வலிய வேதனையும் வந்து இவ்ளோ பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரியான இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம குடுக்கலாம். அதுக்காக எம்பத்தி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேசிக் கவுன்சிலிங் ஸ்கில்ஸ். என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கவுன்சிலருக்கு இருந்தா நம்ம பெட்டரா கவுன்சிலிங் செஷனை கொண்டு போலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்டிங் ஸ்கில்.
அட்டெண்டிங் ஸ்கில்னா என்ன அப்படின்னா, கிளையண்ட் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து, ஐயோ! இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சேனா, இல்ல வீட்ட வந்து நல்லா பூட்டினேனா, இல்ல கார் கீ என்னோட பாக்கெட்ல தான் இருக்கா, இப்படி யோசிச்சுட்டு இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் பே பண்ணணும். கவுன்சிலிங்க்கு வந்து அந்த கிளையண்ட் பேசுறாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் பே பண்றது தான் வந்து அட்டெண்டிங் ஸ்கில். மனிதனோட இயல்பே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல தொடர்ந்து நம்மளால வந்து அட்டென்ஷன் குடுக்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும் குடுக்க முடியாது. ஸோ 15ன்றது வந்து மேக்ஸிமம் 8 நிமிஷம், 7 நிமிஷத்துல நம்மளோட அட்டென்ஷன் போயிரும். கன்டினியூவா நம்மளால அட்டென்ஷன் பண்ண முடியாது. நடுவுல எங்கேயோ போயிட்டு திருப்பி தான் நம்ம கவனிப்போம். ஸோ அதனால இந்த அட்டென்ஷன் ஸ்கில்ன்றது வந்து நம்ம கவுன்சிலர் வந்து கான்ஷியஸா டெவலப் பண்ணணும். இந்த விஷயத்த டெவலப் பண்ணிக்கிறணும் நம்ம. ஸோ ஒரு 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 விஷயத்த குறிச்சு ஒரு தொடர்ந்து 1 மணி நேரமோ, இல்ல 45 நிமிஷத்துக்கோ நம்ம எப்படி வந்து கன்டினியூவா நம்மளோட அட்டென்ஷன கவனிக்கணும் அப்படின்றத நம்ம ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். ஏன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நம்மளோட அட்டென்ஷன் வேற எங்கேயோ போயிட்டு வந்துருச்சு. அந்த 2 நிமிஷத்துல அவங்க முக்கியமான அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத நம்ம மிஸ் பண்ணிட்டு மத்த விஷயத்த நம்ம கேட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. சோ அதனால அட்டெண்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் என்னன்னா, சும்மா உட்கார்ந்து தலைய ஆட்டிட்டே இல்லாம, அவங்க பேசுறதுக்கெல்லாம் தலைய ஆட்டாம, ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, திருப்பி வந்து இந்த இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைக் இந்த ஏதோ ஒரு பேர் யூஸ் பண்றாங்க. கிளையண்ட் வந்து ஏதோ ஒரு பேர் யூஸ் பண்றாங்க. அந்த பையன் இல்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுன்னு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன உறவு முறை அப்படின்றது, என்ன ஃபேமிலி மெம்பர்ன்றது. அதே இது கவுன்சிலருக்கு தெரியாது. அவங்க யாரு, என்ன ஃபேமிலி மெம்பர், என்ன உறவுல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க பேரை சொல்லும்போது, இந்த பேரை யூஸ் பண்றீங்களா? அவங்க யாரு? அம்மாவா? அப்பாவா? இல்ல பொண்ணா? பையனா? யாரு ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். அதுதான் ஆக்டிவ் லிசனிங்கிறது. சோ அதுக்கப்புறம் பேராஃப்ரைசிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். பேராஃப்ரைசிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளையண்ட் வந்து 45 நிமிஷத்துக்கு பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து எவ்ளோ ஞாபகம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து முன்னாடி பேசினது, கடைசியா பேசினது ஞாபகம் இருக்கும். நடுவுல பேசினது மோஸ்ட்லி மறந்திருப்போம். இல்லையா, அந்த டைம் பீரியட மாத்தி மாத்தி செட் பண்ணுவோம். அவங்க சின்ன வயசுல நடந்தத தூக்கி நம்ம வந்து அடல்ட் ஏஜ்ல நடந்தது மாரியும், அடல்ட் ஏஜ்ல நடந்தது சின்ன வயசுல நடந்தது மாரியும் மாத்தி லைக் பேஸ் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. சோ அதனால இந்த பேராஃப்ரைசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி 15 ஆர் 20 மினிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பேராஃப்ரைசிங் பண்ணணும். சோ பேராஃப்ரைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு தொடர்ந்து அந்த கிளையண்ட் பேசிட்டாங்க அப்படின்னா, உங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரொம்ப சாரி. சோ இந்த ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கு, அது இது நடந்திருக்கு. இத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நான் இந்த கேள்விகள் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல அவங்களுக்கு வந்து ஒரு சம்மரி மாரி குடுக்குறதா வந்து பேராஃப்ரைசிங் அப்படின்றது. ரிஃப்ளெக்ஷன்றது வந்து அந்த ஃபுல் செஷன் முடிஞ்சிடும் இல்லையா? முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்குறது தான் ரிஃப்ளெக்ஷன். சோ இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இத பார்க்கும்போது எனக்கு உங்க வாழ்க்கையில இருந்து என்ன புரிஞ்சது அப்படின்னா, அந்த மாரி சொல்றதா வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிஸ்க்ளோஷர் இருக்கணும். செல்ஃப் டிஸ்க்ளோஷர் என்னன்னா, இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளையண்ட் ஷேர் பண்ணும்போது கவுன்சிலரும் வந்து இந்த மூவிஸ் எனக்கு பிடிக்கும். இல்ல நான் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இந்த ஒரு ஸ்போர்ட் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன். அந்த மாரி சொல்றாங்க. நான் ஒரு பவுலர், இல்ல நான் ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னா, ஓ! அப்படியா நானும் பேட்ஸ்மேன் தான். நான் இவ்ளோ மேட்சஸ் நான் விளையாண்டுருக்கேன். என்னோட சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து இந்த கிரிக்கெட் டீம்ஸ் வச்சு தான் என்னோட சைல்ட்ஹுட்டே நான் வந்து ஃபுல்லா வந்து போச்சு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயம். ரொம்ப வந்து ஃபுல் பேக்கிரவுண்ட், ஃபுல் ஹிஸ்டரி அவங்க சொல்லணும். ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. அவங்க சொல்லும்போது சின்ன சின்ன விஷயம் நானும் அப்படிதான் சொல்லிட்டு சிமிலர் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் சிமிலியர் ஹாபீஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சொல்றது மூலியமா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ! அப்படியா நீங்களும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இன்டராக்ட் பண்ற மாரி இருக்கும். சோ அவங்க கவுன்சிலர், நம்ம கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கீழ அமுக்கியோ, நம்ம வந்து ஒரு சுப்பீரியராவோ ஃபீல் ஆகக்கூடாது. 2 பேருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த செஷன் நம்ம போறோம். அப்படின்ற மாரி அவங்க புரிய வச்சுட்டாலே அவங்க வந்துருவாங்க. அவங்களோட டெவலப்மென்ட்க்கு வந்துருவாங்க. சோ செல்ஃப் டிஸ்க்ளோஷர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இமிடியசி. இமிடியசினா என்ன அப்படின்னா, இமிடியசின்றது வந்து எப்படி இருக்குன்னா, நெறைய கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி மாறும். சோ ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு நம்ம கிளாரிஃபையா இல்ல அப்படின்னா, அப்பவே அந்த அந்த கிளையண்ட் கிட்ட பேசி நம்ம வந்து கிளாரிஃபை ஆகிக்கிறது. அதே இது வந்து இந்த விஷயம் நீங்க செய்றது எனக்கு புடிக்கல அப்படின்னா, அத மனசுலயே வச்சுட்டே இப்ப ஒரு கிளையண்ட் வந்து நம்ம சொல்றத வந்து ஏதோ ஒரு இத கேட்கல அப்படின்னா, அவங்க கேட்கல அப்படின்றத வந்து மனசுல வச்சுட்டே இருந்துட்டு, நீங்க சொன்னா செய்ய மாட்றீங்க அப்படின்னு நெனச்சுட்டே இல்லாம, அவங்க கிட்ட நம்ம தெரியப்படுத்திறணும். இந்த விஷயம் நீங்க பண்றீங்க. நான் சொல்லி அந்த ஹோம் ஒர்க்க நீங்க பண்ணல. அந்த ஸ்கில்ஸ உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணல. அது அப்படி பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் செஷன் எடுக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க இந்த இம்மீடியஸியா நீங்க சொல்லிறணும். அப்படின்றது தான் அந்த இம்மீடியசி. நெக்ஸ்ட் இஸ் கன்ஃபரன்டேஷன். கன்ஃபரன்டேஷன்றது என்ன அப்படின்னா,
சம்டைம்ஸ் வந்து கிளையண்ட் எல்லாருமே வந்து உண்மையை தான் பேசுவாங்கன்றது கிடையாது. சில பேர் வந்து பொய் சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சோ அப்போ பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்க இப்படி சொன்னீங்க, இப்ப 2வது சொல்றது இப்படி இருக்கு. சோ எது எது வந்து இது ரொம்ப முரண்பாடா இருக்கு, எதை நான் நம்புறது, எந்த விஷயத்த நான் எடுத்துக்கணும், அதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கன்ஃபரண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொஸ்டினிங் வந்து தேவையான இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்கறது வந்து கவுன்சிலிங் செஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறம் கான்பிடென்ஷியாலிட்டின்றது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா எத்திக்ஸ்க்கு கீழே வரும். என்னென்ன விஷயங்கள்லாம் கவுன்சிலர் பிராக்டிஸ் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணாதான் ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனலா நம்மளோட கவுன்சிலிங் யூனிட் வந்து கொண்டு போக முடியும். கான்பிடென்ஷியாலிட்டின்றது வந்து என்னன்னா கிளைண்ட் வந்து ஷேர் பண்ற விஷயத்த வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஈவன் ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட நம்ம சொல்லக்கூடாது. இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்ன அப்படின்னா அந்த கிளைண்ட் வராங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட சுய ஒரு ஒப்புதலோட தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்கும், இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னே இருக்கும். அதுல அவங்களை கையெழுத்து வாங்கிட்டு வருது. சோ அதுக்கப்புறம் நான் மேலிஃபிஷன் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு தீங்கற்ற தன்மையில நம்ம கவுன்சிலிங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நான் மேலிஃபிஷன்ஸ். அதுக்கப்புறம் பெனிஃபிஷியன்ஸ் கவுன்சிலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளையண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களோட டேக் ஹோம் மெசேஜா எடுத்துட்டு போகணும். அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி அவங்களோட பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி அவங்களை அனுப்பிவிடணும். அதுதான் பெனிஃபிஷியன்ஸ். சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5ல பிளாக் 15 அண்ட் பிளாக் 16. பிளாக் 15ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி நேர்மறையான உணர்ச்சிகளை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம், உணர்ச்சிகளை உணரலாம் அப்படின்றத பார்த்தோம். யூனிட் 16ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். சோ இதோட வந்து நமக்கு யூனிட் 5 வந்து பிளாக் 5 முடிஞ்சிருச்சு. நன்றி.